ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சரவணன் சேஃப் த்ராட்லர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த மோட்டோ விலாக் செட்டப்பை வச்சு தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் கரெக்டாக இருந்திருக்கும் பொசிஷன். செகண்ட் வீடியோவில் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 வீடியோலையுமே என்னோடய வைசர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் இருந்தனால ரொம்ப காற்று உள்ளே ஏறி அடித்து வந்ததுனால மைக்கில் பேசுகிறது எதுவுமே கேட்கல. அதனால் இதை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு புதுசாக மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ப்ராப்ளமை. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லோரும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் போட்டிருப்பாங்க. நம்ம இதை நான் டிஸ்மேண்ட்லிங் பண்ணிவிட்டு புதுசாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்ட்ரு ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹோல்ட்ரு இந்த ரெண்டையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ இதில் அழகாக இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் இதுதான் அந்த ஸ்க்ரூ. இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ இருக்கும். நமக்கு 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று மொபைல் ஹோல்டரும், இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்னொரு சப்போர்ட்டு பின்னும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தாப்பில் இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டுக்கு உள்ள அந்த பேடு அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ் உள்ளே தான் வச்சுருப்போம். நம்ம மைக்குக்கு யூஸ் பண்ணுறது நார்மல் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஃபுட்டேஜில் அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி வரல. சரி, அது என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹெல்மெட்டோட வைசர் கொஞ்சம் ஓப்பனில் இருந்தனால காற்று ஃபுல்லாக உள்ளே வரதுனால சவுண்டு ரொம்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இப்போ அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு புதுசாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதை. அதனால் ஃபஸ்ட்டு 2 வீடியோவுமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தோம் நம்ம. நான் இதில் 2 டை வச்சு இதை லாக் பண்ணியிருந்தேன். இந்த மவுண்ட் பயங்கரமான செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி 2 டை வச்சு லாக் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த டையை நம்ம லாக் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் டை போட்டு காட்டுறேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி டை போடலான்னு. மேபி உங்கள் ஹெல்மெட்டில் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு, ஹோல்ஸ் இருக்குது, இந்த ஏர் வென்டிலேஷனுக்கு ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம டையை போட்டலாம். இங்கே பாருங்கள், பழைய டையை நான் அழகாக நைஃபை வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த டை நார்மல் நம்ம எலக்ட்ரிஷியன் கடைக்கு போய் வாங்கினீங்கனாலே கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்க. அந்த டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்ததும் நெக்ஸ்ட்டு அழகாக மைக்கை நான் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மவுண்ட்டு ஒரு லாக் டைப் தான் இருக்கும். 2 லைட்டாக உள்ளே அந்த ரோப்பை உள்ளே கொடுத்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான் இருக்கும். இதோட விலை வெறும் 300 ரூபா தான். நம்ம புதுப்பேட்டில் தான் வாங்கியிருந்தோம். இப்போ அழகாக மைக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மவுண்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு அழகாக வைசர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுற மாதிரி நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் ஏதாவது மவுண்ட் வாங்கி இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணணும்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். நான் பண்ண மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நான் அதை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருப்பேன். வைசரை க்ளோஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்காம இந்த தடவை அழகாக வைசரை க்ளோஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வச்சு அதுக்கு ஏற்ற பொசிஷனில் அதை டைட் பண்ணுறேன். இப்போ அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டையை வச்சு அந்த மவுண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்கோம்ல, அந்த டையை வச்சு மறுபடியும் டைட் பண்ணால் அந்த மவுண்ட்டோட ரோப்பு உள்ளே வரதையும் சேர்த்து நம்ம அழகாக டைட் பண்ணிக்கலாம். அழகாக உள்ளே இந்த மாதிரி ஏர் வென்டிலேஷன் போகிற ஹோலுக்குள்ளே அழகாக அந்த இது டேப்புன்னு சொல்லுவாங்க, ரோப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டேப்பு தான், எலக்ட்ரிக்கல் டேப் மாதிரி. நம்ம வயரு இதெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல். இதை வாங்கி அழகாக நான் அந்த உள்ள இந்த மாதிரி இந்த பக்கம் விட்டு அழகாக இந்த ஏர் வென்டிலேஷன் வழியை அழகாக எடுத்து வச்சு லாக் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த செட்டப் நான் இன்றைக்கி முடிக்கிறதோட இந்த செட்டப்பை வச்சு அடுத்த ஒரு ரைடு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரைடு ஓகே ஆச்சுன்னா அதில் வர வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள். அதில் நான் மைக் கரெக்டாக பேச முடியுதா என்னென்னு செக் பண்ணுறேன். அதையும் நீங்கள் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்படி தான் 2 பக்கம் அந்த டை இது டை டேப்புன்னு இல்லை, டையின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த டையை அழகாக அந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே டைட் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ மவுண்ட் அந்த கிளிப்பில் மட்டும் நிற்காது, அது கூட அவ்வளோவா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. இப்படி பண்ணதுனால பயங்கரமான டைட்டாக நமக்கு மொபைல் வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இப்போ கீப்ரோனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். பட் ஆனால் இது நம்ம மொபைலில் நுப்பாட்டுறதுனால இது பயங்கர டைட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன மொபைலில் விலாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மோட்டோ G86 தான். அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த வீடியோஸ் என்னுடைய மொபைல் G86 மொபைலில் வச்சு தான் பண்ணியிருப்பேன். பட் ஆடியோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். இப்போ இதை செட் பண்ணிவிட்டு மைக்கு ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு விலாக் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபஸ்ட் ரைடுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அழகாக டை முடித்து வந்ததும்
அழகாக சிசரை வச்சு அந்த நீட்டிக்கிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்கிறத அழகாக கட் பண்ணி விட்ட வேண்டியதான். அவ்வளோதான் நண்பர்களே. அந்த உள்ளே 2 லாக்கும் போட்டிருப்போம், ப்ளஸ் இப்போ இந்த டையும் போட்டாச்சு. இப்போ வந்து மவுண்ட் வந்து நமக்கு பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு ரொம்ப வந்து வைசர் வந்து மேலே காற்று போகிற மாதிரி இல்லை. அதுபோக இதை லைட்டாக தூக்கி விட்டு உள்ளே அமுக்குனா பயங்கரமாக டைட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம மைக் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மைக் வந்து லெஃப்ட் சைடு வந்து என்னோடய மொபைல் வந்து ரைட் சைடு தான் கேமரா இருக்கும். அதனால் லெஃப்ட் சைடு வந்து எனக்கு வந்து பின் வரணும். அப்போ ரைட் சைடு ஹெல்மெட் போகணும். அப்போ ரைட் சைடு ஹெல்மெட் அழகாக இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த லாக் பண்ணுற டைப் அந்த பவுச் எடுத்து அழகாக உள்ளே வச்சு கரெக்டாக அமுக்கி லாக் பண்ணிட வேண்டியதுதான். ரைட் சைடு அந்த பட்ஸ் இயர்பட்ஸ் வருதுல்ல, அந்த பார்ட்டை வந்து உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். மைக்கை வந்து சென்ட்ரலே லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் உள்ளே வைக்கும்போது நமக்கு பின்னு கொஞ்சம் தூரம் நீளமாக வெளியே வரணும், சரிங்களா? அப்போ அதுக்கு சுற்றிக்கிட்டு பேலன்ஸை ஃபுல்லாக ரெண்டு சுற்றிட்டு கரெக்டாக உள்ளே அந்த லாக்குக்கு நடுவில், அந்த பட்டுக்கு நடுவில், லாக்குக்கு நடுவில் சுற்றிட்டு உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் வெளியே விடுற மாதிரி அழகாக வச்சுட்டு உள்ளே வச்சு இதை அப்படியே நம்ம அந்த பேடை எடுத்து அழகாக லாக் பண்ணோம்னா அழகாக செட் ஆகிக்கிறோம். அப்புறம் சென்டரில் மட்டும் நமக்கு மைக் இருக்கும், ப்ளஸ் அந்த ரோப்போட பேலன்ஸ் பார்ட்ஸ் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டேப் எடுத்து அழகாக எல்லாத்தையும் சென்டரில் நுப்பாட்டி லாக் பண்ணி விட்டுறணும். லாக் பண்ணி விட்டோம்னா பக்காவாக ஹெல்மெட் ரெடி ஆயிடும். அடுத்து நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் இதெல்லாம் இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்களா, டேப் வச்சு அழகாக ஒட்டி விட்ருவேன். எல்லாமே எதுவுமே நீட்டிக்கிட்டு இருக்கிறது இது பண்ணிக்கிட்டு இருக்க இல்லாமல். வேணால் ஏர் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாஞ்ச் வேணால் ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஹெல்மெட்டில் மற்ற எல்லா வேலைகளும் உள்ளே முடிஞ்சு. இப்போ எக்ஸ்ட்ரா லென்த் நீட்டிக்கிட்டு இருக்கா, இது என்ன பண்ணுவோன்னா லெஃப்ட் சைடில் அந்த கேப் இருக்கும், அதை அழகாக வந்து அதுக்குள்ளே சொருகி விட்டு நுப்பாட்டிக்கலாம். பக்காவாக ஹெல்மெட் ரெடி ஆயிரும். முன்னாடி மைக்கும் பயங்கரமாக ஸ்டாண்டர்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தடவை வைசர் நமக்கு மிஸ் ஆகுதுன்னு நம்புகிறேன். இப்போ அதுக்கடுத்து நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, மொபைல் ஹோல்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பின்னு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஹோல்ட்ரு மாதிரி ஒன்று இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஹோல்ட்ரு, ப்ளஸ் நமக்கு மொபைல் ஹோல்ட்ரு இருக்கும். இப்போ இதில் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாட்டலை, ஸ்ட்ரைட்டாகவே அந்த பின்னையும் மொபைல் ஹோல்டரையும் நம்ம மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது வேணும்னா நீங்கள் மாட்டிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி. மொபைல் வந்து அது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, மேலே எங்கேயும் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இதுவே பக்காவாக இருக்குது. நீட்டாக டீசெண்டாக மாட்டினா டீசெண்டாக இந்த மாதிரி வந்துடுது. இதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பின்னு. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டருக்கு முன்னாடி இதை மாட்டிட்டு அப்புறம் மொபைல் ஹோல்டரை இதில் மாட்டணும். வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதலை கொண்டு வந்திருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி மக்களே.